ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் ஸ்பெஷல் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதுவும் இல்லாமல் சாஃப்டாகவும் ஈவினிங் வரைக்கும் இருந்தால் கூட ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. இந்த கொழுக்கட்டையை நான் அச்சு பயன்படுத்தியும் செஞ்சுருக்கிறேங்க, கையிலையும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துடலாங்க. கடை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொழுக்கட்டை மாவு நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா அதை கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே சூடான, அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி தாங்க சேர்த்தணும். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. அதுதான் கரெக்டான அளவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஸ்பூனை வச்சு பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்ம கைகளால் பிசைய முடியாது. அதனால் மாவு எல்லாம் ஒன்றும் கலக்கிற வரைக்கும் மட்டும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. கூட அதிகமாக சேர்த்துட வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டை நல்லா வராது. அதனால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கைகளால் பிசைஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நாம் இதுக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிடலாங்க. ரெடி பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வடி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை வடிகட்டினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கிறேங்க. அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வேர்க்கடலையை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அதையும் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது. இதுக்கு கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலையை பயன்படுத்தி தாங்க செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா மசிச்சு அது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இறுகி வந்துருச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ மாவை ஒரு டைமு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கைகளாலவே நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இதை நல்லா உருண்டை பண்ணிவிட்டு நம்ம கையாலவே ஒரு கிண்ணம் மாதிரி நல்லா சுற்றியும் தட்டி விடுங்க. சும்மா ஒரு விரலை மட்டும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி சுற்றியும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா நம்மளுக்கு கிண்ணம் மாதிரி அழகாக வந்துடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா கொழுக்கட்டை வச்சு நல்லா அதை க்ளோஸ் பண்ண முடியும். நல்லா மெலிசாக மொத்தமாக இருக்கிற இடத்துல நல்லா சுற்றியும் நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்கள், ஒரு கிண்ணம் மாதிரி எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்குள்ளே கொஞ்சமாக பூரணத்தை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பூரணம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பக்கமும் நல்லா எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூண்டு ஷேப்லேயே இருக்குங்க. இந்த ஷேப்பில் நம்மளுக்கு அச்சு கூட இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி அச்சு பூண்டு அச்சு வந்து கையிலேயே தான் உங்களுக்கு ரெடி பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு பூ டிசைன் மட்டும் உங்களுக்கு நான் அச்சு பயன்படுத்தி செஞ்சு காட்ட போகிறேன். கைகளில் எண்ணெய் தடவிட்டு இன்னும் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து அதே மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணிவிட்டு நம்ம கைகளிலே நல்லா உருட்டிட்டு நம்ம கிண்ண மாதிரி மறுபடியும் அதை நல்லா அழகாக எடுத்து விட்ருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள்
பூரிக்கட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் கூட வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். கைகளாலேயே உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணினீங்களாவே இந்த அளவுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு ஷேப்பில் பண்ணணுங்க. அதே மாதிரி தான் இதுவும் சென்டரில் கொஞ்சமாக பூரணத்தை வச்சுட்டு இப்போது சுற்றியும் க்ளோஸ் பண்ணணும் முன்னே. இப்போ சும்மா ஓரங்கள் அப்படியே மடித்து விட்டுட்டோம்னா போதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருச்சுன்னு. இப்போ அடுத்தது அச்சு பயன்படுத்தி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அச்சு பயன்படுத்தி செய்யும்போது உள்ளே லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றியும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மாவு மேலே வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சைடு இருக்கிறதும் அந்த சைடு இருக்கிறதும் நல்லா ஒட்டும்போது நம்மளுக்கு ஒரு சேஃப் கிடைக்கும். உள்ளே மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த சேஃப் வராது, ஒட்டவே ஒட்டாது. அதனால் மேல் வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே பூரணத்தை வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி 2 சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்ளே கொஞ்சமாக பூரணத்தை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே மாவெல்லாம் வருங்க, அதை ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அந்த சேஃப் நம்மளுக்கு கிடைக்குங்க. பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன், எவ்வளோ அழகாக அந்த சேஃப் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இப்போ இந்த பக்கம் லைட்டாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள். அழகாக நம்மளுக்கு அந்த பூ டிசைன் வந்துருச்சுங்க. நம்ம ஆயில் தடவுனதுனால நம்மளுக்கு எங்கேயும் ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு பூ இன்னும் சின்னதாக அழகாக இருக்குங்க. அப்படியே வேணும்னாலும் நம்ம அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பூ டிசைன்லேயும் செஞ்சுருக்கிறேன், பூண்டு டிசைன்லேயும் செஞ்சுருக்கிறோம், அப்புறம் கையில் வச்சு இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுருக்கிறோம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு துணி போட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாங்க. பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துடலாங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக சேர்த்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு வெந்து வரும்போது அது நல்லா போய் ஒட்டிக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி வச்சோம்னா ஒட்டிக்குங்க. எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடலாங்க. ஆல்ரெடி சுடு தண்ணியில் மாவு பாதி வெந்துருச்சு. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு குக்கர் போட்டு மூடி வச்சு வேக வச்சோம்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சுங்க. இது ஈவினிங் வரைக்கும் இருந்தால் கூட நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.